120 ஆண்டுகளுக்கு முன் கர்நாடகா எல்லையிலே அவதரித்து 370 ஆண்டுகளாய் வீரக்கல்லிலே வீற்றிருக்கும் பரணி போற்றும் தரணியாளும் காமுகுல படவனாரின் குலதெய்வமா எங்கள் சௌடம்மா தாயே சௌடம்மா. மைசூரில் பிறந்தவளா தேவி எங்கள் சௌடம்மா, தாயின் மகிமை தன்னை சொல்லுகிறேன் கேளம்மா. பனுசங்கிரி தாயும் சாமுண்டீஸ்வரியும் சௌடம்மன் அவதாரமாம் தேவி எங்கள் சௌடம்மா. தேவி அவள் சௌடம்மா எங்க தாயே நீதானம்மா. தேவி எங்கள் சௌடம்மா எங்க தாயே நீதானம்மா. தேவி அவள் சௌடம்மா எங்க தாயே நீதானம்மா. தேவி அவள் சௌடம்மா எங்க தாயே நீதானம்மா. குப்பி என்ற கிராமத்திலே அகடி என்ற பணப்பச்சட்டி வணிகம் செய்ய வண்டி பூட்டி வந்தாராம் வந்தாராம். இடையில் பத்ரா நதி குறுக்கிடவே மண்ணரிப்பும் ஏற்பட்டு சக்கரமும் சிக்கியதாம். மாடுகளும் முடியாமல் நுகத்தடியை திருகினவாம் நுகத்தடியை திருகினவாம். ஆட்டில் கிடந்த ஓர்கல்லை எடுத்து வந்து அடை வைத்து வண்டியை சரி செய்து ஊருக்கு வந்த பின்னர் சோறு பொங்க எண்ணினாராம். பணப்பச்செட்டிதானம்மா பணப்பச்செட்டிதானம்மா. அடுப்பை கூட்டிடவே கல் 2 கிடைத்திடவே 3வது கல்லையுமே தேடினாராம் பணப்பச்செட்டி. ஆற்றில் கிடந்த குண்டு கல்லை எடுத்து உலை வைத்தாராம். அரிசியும் பொங்கிடவே குண்டு கல்லும் வெடித்ததம்மா. வெடித்து விட்ட கல்லுமே உலை நீரில் விழுந்திடவே உலை நீர் எல்லாமே இரத்தமாய் மாறியதாம். அதே நேரத்தில் அங்கு மாடுகளும் மனிதர்களும் மயங்கியே விழுந்தார்கள். அதை பார்த்த பணப்பச்செட்டி பதறி போனார் அக்கணமே. குறிகேட்க ஓடினாரா பணப்பச்செட்டிதானம்மா. இடையில் குறி சொல்லும் குரத்தி ஒருத்தி நின்றாளாம். குரத்திக்கு செலுத்த வேண்டிய தட்சணையை செலுத்தினாராம் பணப்பச்செட்டி. குரத்தி சொன்ன குறியையும் கேளம்மா கேளம்மா. கங்காவும் நானுமே நீராடும் வேளையிலே வடக்கேர் பட்டு கங்காவும் விரட்டியதால் கல்லாக உருமாறி உருண்டு வந்தேன் நானம்மா. அதை நீயும் அறியாது அடுப்பாக கூட்டிவிட்டாய். வெப்பத்தை தாங்காமல் வெடித்து விட்டேன் நானம்மா. வெடித்த இடத்தினிலே எனக்கு கோவில் கட்டியே வழிபட்டால் உனக்கு சௌபாக்கியம் நான் தருவேன் என்று சொன்னாளாம் சௌடம்மா.
படவனாரின் பைரே கவுடா அண்ணன் தம்பி 7 பேரையும் உதவிக்கு அழைத்து வந்து செட்டி மகன் கோவிலையும் கட்டி வைத்தாரம்மா. ஆணி முதல் வாரம் அருகினிலே குலகுருவை அழைத்து வந்து சுவாமிக்கு சோமவார சுத்த திதியில் விழாவை எடுத்தாராம். அன்று கோவிலையே வடவனார் வசம் ஒப்படைத்தார். அன்று கோவிலையே வடவனார் வசம் ஒப்படைத்தார். அடுத்த சில ஆண்டினிலே விழா எடுக்கும் போதினிலே முத்தாளம்மன் மாரியம்மன் இருவருக்கும் சிலை வைத்தார். சௌடம்மன் கோவிலுக்கு பின்புறம் பலிபீடம் அமைத்தாராம். அன்றைய வழக்கப்படிதானம்மா. 2 தெய்வத்திற்கும் எருமை கிடா பலி கொடுத்தார். அங்கே 5 வயது சிறுமிக்கு சௌடம்மனின் அருள் வந்து எனக்கு பலி கொடுப்பது பிடிக்காதென்று சௌடம்மன் சொன்னாரா. அதனாலே நாங்களுமே மூங்கில் பேலையிலே சுவாமியை தனியாக எடுத்து வந்தோமே. கொண்டவாடி கிராமத்திலே கொண்டு வரும் வேளையிலே துங்கபத்ரா நதி வழியே தூக்கி வந்தோம் சௌடம்மனை. தூக்கி வரும் வேளையிலே இடியும் மின்னலுடன் காற்றும் மலையெல்லாம் கரை புரண்டு வெள்ளமும் வருகையிலே நம் முன்னோரும் ஜனக்காழ்வார் நம் மக்களுக்கு வழிவிடுவாய் என்று கங்காவிடம் வேண்டிடவே வெள்ளமெல்லாம் வற்றி போய் ஓரை புள்ளும் வழிவிட்டதா. ஓரை புள்ளும் வழிவிட்டதா. கொண்டு வந்த தெய்வத்தை திண்டுக்கல் நகரத்திலே வீரக்கல் கிராமத்திலே ஊரல் சத்தம் முழுக்கை சத்தம் கேட்க கூடாதென்று ஊரை விட்டு தள்ளியுமே கோவிலை கட்டி வைத்தோ. கோவிலுக்கு சிலை செய்து அபிஷேகம் செய்து வந்தோம். பூஜையினை ஏற்ற தெய்வம் ஏனோ விண்ணப்பட்டு போயிட நாங்கள் எல்லாம் அச்சப்பட்டு நின்றோமே. விண்ணப்பட்ட தெய்வத்தினை குடக நாட்டில் விட்டு வந்தோ. குடக நாட்டில் விட்ட தெய்வம் தேவி எங்கள் சௌடம்மா. தேவி எங்கள் சௌடம்மா. 66 வருடமாக அங்கேயே இருந்தாளாம். மண்ணள்ளும் போதினிலே மேலெழும்பி வந்தாளாம். வந்த தெய்வம் மறுமுறையும் கோவிலுக்கு சேர்ந்தாளாம். குளமக்கள் யாவரையும் காத்திடவே வந்தாளவள். வந்துவிட்ட தெய்வத்தை கோவிலுக்கு உள்ளாக கோவிலுக்கு பின்புறமாய் பூமிக்கு அடியினிலே முழுதாக நின்றபடி உள் இறங்கி சௌடம்மன் சிலை மீது சிலை வைத்தோ. காளியாயும் காந்திராஜும் முன்னின்று சௌடம்மன் கோவிலை செம்மையிட்டார்.
கோயிலை செம்மையிட்டார். செம்மையிட்ட கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்தோம். கும்பாபிஷேகம் பார்க்க வந்த குலமக்கள் எல்லோரும் கோவிலை பார்த்துவிட்டு திக்கிட்டு நின்றார்களா? நம் கோவிலை பார்த்துவிட்டு திக்கிட்டு நின்றார்களா? திக்கிட்டு நின்றார்களா? திக்கிட்டு நிற்கையிலே சௌடம்ம சாமியவள் வெள்ளி கவசத்துடன் காட்சி தந்தாள். சௌடம்மா ஏலக்காய் மாலையிலே எங்கள் தெய்வம் வீற்றிருக்கு. பணமாலையிலே எங்கள் பனு சங்கிரி வீற்றிருக்கு. சந்தன மாலையிலே சாமுண்டி வீற்றிருக்கு. சம்பங்கி மாலையிலே சௌடேஸ்வரி வீற்றிருக்கு. சுலாயுதம் கையில் வைத்து காட்சி தந்தாள் சௌடம்மா. சௌடம்மன் சுவாமி அவள் தன்னை காண வந்த மக்களுக்கு அங்கு சாந்த ஸ்வரூபியாக நின்று அருள் புரிந்தாள் சௌடம்மா. அருள் புரிந்தாள், அருள் புரிந்தாள் சௌடம்மா.